குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோல்டு வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரி. இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணிடலாமேன்னா இன்றைக்கி கோல்டுனால் பரவாயில்ல, கடைசியோட பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணிடலாம்னாக்காண்டி தான் கிளாஸ் எடுத்தேன். ஸோ ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி மக்களின் புரட்சி பெரும்புரட்சி 1857 பார்க்க போகிறோம். இந்த 1857 புரட்சி ஃபைனலாக வந்தது. சரியா, நம்ம +2 யூனிட்லேயே படிச்சிருப்போம். 1857 பெரும்புரட்சியோட எண்டில் தான் 1858 விக்டோரியா மகாராணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இனிமேல் கம்பெனியோட ஆட்சி கிடையாது, நான் டைரெக்டாக என்ன பண்ணுவோம், பிரிட்டிஷோட ஆட்சி டைரக்ட் ஆட்சியாக மானிட்டர் பண்ணுவோம் அப்படி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னேன் இல்லையா, அதை பெரும்புரட்சி 1857 ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் விக்டோரியா மகாராணி இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கம்பெனி நிறைய விதத்தில் நம்ம மக்களை, இந்திய மக்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேக்ஸுன்ற பேரில் நிலவரி பார்த்தோம் இல்லையா, நிலவரி போட்டாங்க. அப்புறமே துணைப்படை திட்டம் கொண்டு வந்தாங்க. எல்லாத்துலேயுமே துணைப்படை திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை, எல்லா மக்களையும் சரி மன்னர்களையும் சரி அளவுக்கு அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, டாமினேட் பண்ணி கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. ஸோ நம்மளோட என்ன செஞ்சிடுச்சு, நம்மளோட மக்கள் அந்த கம்பெனியை எதிர்த்து பண்ண போர் தான் இந்த பெரும்புரட்சி 1857. இதை இன்னொன்றுமே சொல்லுவாங்க, என்னன்னா சிப்பாய் கழகம். ஏன் அப்படி சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம். சரி, ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஆரம்ப கால கழகங்கள் எதுவுமே வெற்றி பெறலை. அதுவே 1857 புரட்சிக்கு வழிகோலியதுன்றாங்க. ஏன் ஆரம்ப கால கழகங்கள்னா, ஆரம்ப கால கழகங்கள் என்ன பார்த்தோம், நம்ம பாளையக்காரர் கழகங்களே பார்த்தோமா, வேலூர் கழகமாக இருக்கட்டும், தென்னிந்திய கிளர்ச்சியாக இருக்கட்டும், எதுவுமே பிரிட்டிஷார் என்ன பண்ணலை, முழுசாக அதை வெற்றி பெறையே விடலை. அவங்க ஒன்று பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் இருக்கோம்டான்ற தோரணைகள் என்ன பண்ணிருச்சு, பிரிட்டிஷ்காரவங்க நம்ம இந்தியர்களை ரொம்ப அட்டாக் பண்ணி அந்த எந்த புரட்சிகளுமே நடக்கலை இல்லையா. அதே போல் நம்ம தென்னிந்தியாவில் அதை பார்க்குறோம். அதே இதை வட இந்தியாவிலையும் சரி, இல்லை மத்திய இந்தியாவிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி கழகங்கள் நிறைய இருந்திருக்கும். எந்த கழகங்களையுமே ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற விடலை. ஸோ அதோ இப்படி ஒவ்வொரு கழகங்களோட எண்ட் ஆஃப் த கழகம் தான் இந்த பெரும்புரட்சி. சரியா, இந்த பெரும்புரட்சி எங்கே நடந்தது, எதனால் நடந்தது, டைரெக்டாக பெரும்புரட்சியாக மாறிடுச்சுன்னா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி தான். புரட்சிக்கான காரணம் என்னன்னா, அப்போதே சொன்னதான், ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, பொருளாதார ரீதியாக நம்மளை சுரண்ட ஆரம்பித்தாங்க. அந்த வரி விதித்தாங்க இல்லையா, வரி விதிக்கிறது, அதிகப்படியான வரியை கட்டி தான் ஆகணும். மழை பெஞ்சாலும் சரி, நீங்கள் அறுவடை பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி, எங்களுக்கு வேண்டிய வரி எங்களுக்கு வந்தாகணும்னு சொன்னாங்க. அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், அப்புறமே என்ன சொன்னாங்கன்னா, மதமாற்ற நடவடிக்கைகளையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் காரணம் தான். இதெல்லாம் நமக்கு பிரிட்டிஷார் மேலே கோவம் வர்றதுக்கான காரணம் இதுதான். காரணமா, இந்த காரணத்தினாலேயே நம்ம மக்கள் இந்த பெரும்புரட்சியை பண்ணாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது ஒரு காரணம். இந்த காரணம்லாம் இருக்குது. இந்த காரணமும் என்ன சொல்ல மஸ்ட்டுன்றது கிடையாது. அந்த என்ன சொல்ல உடனடி காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஒரு காரணம் தான். ஆங்கிலேயர்களோட என்ன சொல்ல இந்த வேலைகள்லாம் நமக்கு பிடிக்கல இல்லையா, வாரிசு இல்லைன்றதுக்காண்டி அவங்க நாட்டை கைப்பற்றுறது, துணைப்படை திட்டம்னா என்ன பண்ணுறது, நம்ம சிப்பாய்களை எடுத்துகிட்டு அவங்க சிப்பாய்களை போடுறது, அதிகப்படியாக வரி வசூல், இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ரைட்டு. இதுதான் காரணங்கள். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை ஒழிப்பு, விதவை மறுமணம், பெண் கல்விக்கான ஆதரவு அப்படின்னு இந்திய கலாச்சாரத்தில் தலையிடுறதா என்ன செஞ்சாங்க, நம்ம மக்களும் சரி நம்ம மன்னர்களும் சரி நினச்சாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தா இதெல்லாம் பிரிட்டிஷார் வந்தனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தானே இல்லையா. அந்த காலத்தெல்லாம் ஒரு சின்ன ஒரு 6 வயசு 5 வயசு படிக்கிற குழந்தைய போய் வயசானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். அது நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதே மிஸ்ஸு டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க,
இந்த மாநிலம் நடந்தது. விதவை மறுமணம்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டை ஏறுதல். நீங்களாம் அந்த வேர்ட்ஸ் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த கணவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த மனைவியையும் சேர்த்து அவரோட சேர்த்து எரிச்சிருவாங்க. உடன்கட்டை ஏறுதல். அவங்க கூட போட்டு அப்படியே எரிச்சு விட்டுருவாங்க. அதுதான் உடன்கட்டை ஏறுதல். விதவைகள் வந்து மறுமணம் பண்ணக்கூடாது. அது 6 வயசுல அந்த பொண்ணு விதவையானாலும் கடைசி வரை என்ன செய்யணும், அப்படியே தான் இருப்பாங்க. தலையில மொட்டை அடிச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் அவங்க கொண்டு வந்ததுல. இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம்தான். சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை, பெண்களை கொலை செய்யக்கூடாது, பெண் சிசுவை. அப்புறம் பெண் கல்விக்கான ஆதரவு. அப்பயே பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பெண்களும் கல்வி என்ன செய்யணும், பயிலணும்னு அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இது நம்ம அந்த காலத்துல நம்ம இந்தியர்களுக்கு வந்து அந்த கிடையாது. பெண்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க இல்லையா? ஒரு 2ஆப்பு 3ஆப்பு. என்னோட பாட்டியெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. ஏன் அதுக்கப்புறம் படிக்கலன்னு கேட்கச்சா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்போ இருந்திருக்கு. அது வந்து உண்மைதான். இது வந்து கற்பனை கிடையாது. உண்மையாக நடந்த விஷயங்கள் தான். பெண் கல்விக்கான ஆதரவு நம்ம இந்தியர்கள் அப்போ கொடுக்கல தான். அதெல்லாம் பிரிட்டிஷார் வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்தாங்க. நல்ல விஷயந்தான். அதை ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், அவங்க வந்து நம்ம கலாச்சாரத்தில் தலையிடுறாங்கன்னு நினச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்திய சிப்பாய்களுக்கு என்ன செய்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக வருவாயை கொடுக்குறதும், நம்மளோட என்ன பண்ணுறது சோல்ஜர்ஸ்க்கு ஊதியம் குறைவாக கொடுக்கறது, பதவியம் இல்லைன்னு சொல்கிறது, எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. நம்மளோட சிப்பாய்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம சிப்பாய்களை ரொம்ப தாழ்வாகவும் அவமரியாதையும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே காரணம்தான். இதுதான் உடனடி காரணமான கிடையாது. அப்போ இதுவே வந்து உடனடி காரணம் இல்லைன்னா இப்போ எவ்வளோதான் நம்ம இந்தியன்ஸ் தாங்கியிருக்காங்கன்றத நீங்கள் வந்து இந்தியர்கள் வந்து எவ்வளோ விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சரி பண்ணி தொலைங்கடா போங்க, என்னமோ செஞ்சு போய் தொலைங்க அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்காங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் என்னது உச்சக்கட்ட கோவத்துக்கு நம்ம சோல்ஜர்ஸை மாத்துச்சு. அதுதான் என்னன்னா, இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை வந்து அப்போ இராணுவத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த துப்பாக்கியை இப்படி பல்லில் கடிச்சு தான் அந்த உரையை இழுக்கணும். ஓகேவா? இப்போ அந்த உரை இழுத்தா தான் அந்த குண்டெல்லாம் அதுக்குள்ளே போட முடியும். ஸோ அந்த இழுக்கிற உரையில் என்ன இருக்கும்னா, பசுவோட கொழுப்பும் பன்றியோட கொழுப்பையும் என்ன செஞ்சுருக்காங்க, தடவி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, பசுவை தெய்வமாக நினைப்போம், பன்றியை வந்து கொஞ்சம் இதாக நினைக்கிறது தானே. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு உரையெல்லாம் வாயில் வச்சு இழுக்க எங்களாலாம் முடியாதுன்னு வந்து புரட்சியில் வீரர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஈடுபடுறாங்க. அந்த புரட்சி தான் என்ன செய்யுது, கழகமோ நம்மளோட 1857 புரட்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். எது, என்ஃபீல்டு ரக துப்பாக்கியோட அந்த உரைகள். சரி, இதனால எப்படி அதை புரட்சின்னு சிப்பாய்கள் வந்து பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க, அதனால புரட்சியா அப்படின்னு பண்ணும்போது, ஆமாம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கு இல்லையா, இவர் தான் மங்கள் பாண்டே. இவர் வந்து 1857 மார்ச் 29 பாராக்பூர்ன்ற இடத்துல என்ன பண்ணுவார்னா, இவர் ஒரு வங்காளப்பட பிரிவை சேர்ந்தவர். சரியா? அந்த சிப்பாய், அங்கே இருக்க ஒரு சிப்பாய், இவர் பேர் மங்கள் பாண்டே. இவர் பொறுமையாக சொல்லி பார்க்குறாரு, என்னால் துப்பாக்கியில் அந்த உரையை இப்படி செஞ்சு என்ன பண்ண முடியாது, குண்டு அதில் போட முடியாது, நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு என்ன சொல்கிறாரு, பொலைட்டாக சொல்லி பார்க்குறாரு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அந்த உயர் அதிகாரிகள், அதை மறுத்து நீ அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும் போது அவருக்கு கோவம் வந்துடுது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஒரு உயர் அதிகாரியை சுட்டு கொன்னுட்டார். நான் தான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல, நீ எதுக்கு என்னை பண்ணு சொல்கிற, ஃபோர்ஸ் பண்ணுறேன்ற தோரணையில் அவர் என்ன செஞ்சுட்டாரு, அந்த உயர் அதிகாரியை சுட்டு கொன்றாரு. சரி, அப்புறமே என்ன பண்ணுறாங்க, மங்கள் பாண்டேவை கைது செய்து விசாரணை பண்ணுறாங்க. விசாரணைக்கு பண்ணிட்டு தூக்கில் போட்டுறாங்க. இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவர் கழகம் என்ன பண்ணுறாரு, நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் அன்னைக்கு சொன்னாதான், எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், சொல்லலாம் இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இந்த சட்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வரையும் நமக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. நீ பண்ணித்தான் ஆகணும்னு ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது எதுலேயுமே நம்ம அதிகாரம் நமக்கு கிடையாது.
பிடிச்சா அவங்க செய்ய போகிறாங்க, பிடிக்கலைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது எந்த ஒரு இதுலன்னு கிடையாது. நம்ம பெரும்புரட்சின்னுக்காக பார்க்காதீங்க. நம்ம ஒரு வீடாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும். இனி நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் வர போயிட்டீங்க, வந்துடுச்சு. இனிமே வந்து நீங்கள் வந்து சோசியல் ஒரு இது சமூகத்தோட தூணை வந்து நீங்கள் மாற போகிறீங்க இல்லையா? ஸோ நீங்களே வந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடணும். கிளாஸில் ஒரு பையனை வந்து புல்லிங் பண்ணுறாங்களா, அப்போ நீங்கள் வந்து கூட சேர்ந்து கேலி பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், ஒன்று பிடிக்கலையா, ஸோ அதை பண்ணாதீங்க அப்படி நீங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். இப்போ நம்ம சாப்பிடும் போதாக இருக்கட்டும் சரி, எதையுமே யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு தப்பு தான். ரைட். அப்படி ஃபோர்ஸ் பண்ணதோட விளைவு தான் இந்த 1857 புரட்சி. ஒருவேளை அவங்க ஃபோர்ஸ் பண்ணாமல், அப்படியா சரி ரைட்டு, இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி நீங்கள் யூஸ் பண்ண விரும்பலையா, ரைட், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்க்கலான்னு ஒருவேளை அவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கையில் எடுத்திருந்தாங்கன்னா இந்த 1857 பெரும்புரட்சியே என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. இந்த இடத்துலையும் ஒரு வரலாறு மாறி இருக்கலாம். அப்படிதானே? கரெக்டு. இப்போ அவங்க ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணனால தான் அந்த புரட்சி வந்து வந்தது இல்லையா? ரைட். பேக் டு த பாயிண்ட். மங்கள் பாண்டே இந்த மாதிரி செஞ்சார், அதனால் அவரை தூக்கில் போட்டாச்சு. சரி ரைட்டு. அவர் 1857 மார்ச் 29 பண்ணார். இப்போ அதே 1857 மே 10 மீரட்டுற ஒரு ஏரியாவில் என்ன ஆகுதுன்னா, 3ஆம் குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள் வந்து சிறைச்சாலையில் புரட்சியில் ஈடுபடுறாங்க. எந்த தேதி, எந்த படையை சேர்ந்த வீரர்கள்னு கேட்பாங்க. 1857 மே 10 மீரட்டில் 3ஆம் குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் புரட்சியில் ஈடுபடுறாங்க. அவங்க கூட சேர்ந்து 11 அப்புறம் 20வது காலாட்படையினரும் அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அவங்களோட புரட்சியில் நாங்களும் வர்றோம், எங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கூட சேர்ந்து காலாட்படை வீரர்களும் என்ன செய்கிறாங்க, புரட்சியில் ஈடுபடுறாங்க. புரட்சிக்கு அந்த என்ன செய்கிறாங்க, மீரட்டில் உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் கிளம்புறாங்களா, எல்லாரும் நேராக எங்கே வந்துடுறாங்கன்னா டெல்லிக்கு வந்துடுறாங்க. டெல்லிக்கு மே 11 வந்துடுறாங்க. அங்கே மன்னராக இருக்கிறது யாருன்னா 2ஆம் பகதூர் ஷா. அவர் வந்து ஆல்ரெடி ரொம்ப வயசானவர் தான். அங்கே முகலாய பேரரசர் தானே, ஆட்சி தானே டெல்லியில். ஸோ 2ஆம் பகதூர் ஷா அங்கே இருப்பார். அவரை வந்து இந்தியாவோட பேரரசராக என்ன செய்கிறாருங்க, நம்ம சிப்பாய்கள் அறிவிச்சிடுறாங்க. டெல்லி தான் புரட்சி. இந்த எல்லா புரட்சியோட மையம் எங்கே நடக்குதுன்னா டெல்லியை சொல்கிறாங்க. டெல்லி தான் புரட்சியோட மையமாகவும், பகதூர் ஷா வந்து 2ஆம் பகதூர் ஷா அதோட அடையாளமாகவும் இருக்கார். புரட்சி வந்து பயங்கரமாக வேகமாக என்ன செய்யுது, பரவ ஆரம்பிக்குது. எது, இந்த நம்ம சொல்ல 1857 புரட்சி வந்து மாறுது. எங்கெங்கெல்லாம் அது போகுதுன்னு பார்த்தோம்னா, லக்னோ, கான்பூர், ஜான்சி, பரேலி, பீகார், பைசாபாத், அப்புறம் வட இந்தியாவின் பல பகுதிகளில் என்ன செய்யுது, கலகங்கள் ஏற்படுது. கலகங்கள் ஏற்படுற அந்த டைமில் நம்மளோட என்ன சொல்லலை, நம்மளோட விவசாயிகள்லாம் அந்த நிலக்கிழார்டர்லாம் பத்திரத்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா, தங்களோட என்ன செய்கிறது, நிலத்தோட பத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்க எரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்பாடா இந்த இடத்துலலாம் கலகம் வருது, நம்ம கொடுத்த பத்திரத்தை எரிச்சிடலான்னு அவங்களாம் அதை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பேர் இந்த புரட்சியில் வந்து பங்கேற்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஆங்கிலேயர்கள் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா பலருடைய பட்டங்களில் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஆங்கிலேயங்கள் இந்த மாதிரி பட்டங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு பட்டங்களை பறிக்கிறாங்க. ஓய்வூதியம்லாம் கிடையாது உங்களுக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதனால் வந்து மக்களே பல பேர் என்ன செய்கிறாங்க, வாலண்டரியாக நானே வர்றேன் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, புரட்சியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் இந்த 1857 பெருங்கிளர்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து வட இந்தியாவில் மட்டும்தான் என்ன செய்யுது, நடக்குது. ஓகே ரைட். இப்போ ஜான்சி ராணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எதுக்கு ஜான்சி ராணினா, இப்போ வட இந்தியாவில் நம்ம டெல்லியில் பார்த்தோம் 2ஆம் பகதூர் ஷா இருந்தாருன்னு. அதே போல் மத்திய இந்தியாவில் யார் இருந்தாங்கன்னா ஜான்சி லட்சுமி பாய் தான் அந்த வழி நடத்தி வந்துக்கிட்டு இருந்தாங்க. எதை, மத்திய இந்தியாவில். ஜான்சி ராணி லட்சுமி பாய் அவங்கள பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தேசபக்தர்களில் ஒருத்தவங்க தான். அதில் என்ன செய்யலை, மாற்றுக்கருத்தே கிடையாது. நம்ம நிறையா படிச்சிருக்கோம் ஜான்சி லட்சுமி ராய். அப்படி தானே, ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஓகே ரைட்டு.
இப்போ இந்த கழகத்தெல்லாம் அடக்க ஒவ்வொருத்தர் ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆங்கிலேயர்களை வந்து அனுப்புவாங்க. யார்? கவர்னர்லாம். கவர்னர் அனுப்பும்போது நம்மளோட ஜான்சிக்கு யார் அனுப்புகிறாங்கன்னா சர் ஹக்ரோஸ் அப்படின்றவரை அனுப்புகிறாங்க, நியமிக்கிறாங்க. சரியா? அதாவது அந்த கழகத்தில் அப்போ கழகம் வந்து ஜான்சியில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை போய் ஸ்டாப் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் கழகம் நடந்த நம்ம வாஸ்தவம் இல்லையா? எல்லா இடத்துலையும் பரேலி எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். மொத்தமாக போனாங்கன்னா என்ன பண்ண முடியாது, ஒரு ஒரு ஏரியாவை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு கவர்னர் என்ன பண்ணுறாருன்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆங்கில படைத்தளபதியை அனுப்பி விடுறாரு. அப்படி ஜான்சிக்கு வந்தவர் தான் சர் ஹக்ரோஸ். அவர் வரும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜான்சி ராணி என்ன பண்ணுவாங்கன்னா குவாலியரில் வந்து தாந்தியா தோபேன்னு ஒருத்தவர் குவாலியரில் இருப்பார். ஸோ அங்கே வந்து அவரோட படையை வந்து போய் இவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. யார்? நம்மளோட ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஆங்கிலேய படை வந்து 1858 குவாலியரை கைப்பற்றிடுவாங்க. அந்த குவாலியரை கைப்பற்றதுனால போரில் வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய் கொல்லப்பட்டுருவாங்க. சரியா? தாந்தியா தொகையை கைது செய்து தூக்கிலிட்டுருவாங்க. கைது செய்து என்ன செய்கிறாங்க? தாந்தியா தொபை யார்? குவாலியரில் இருக்க மன்னர். ஓகேவா? ரைட்டு. ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் நூற்குறிப்பு எழுதுவாங்களே, இங்கேருந்து போயிட்டு அவங்க நாட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்படிலாம் இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னு. அவரோட கூற்றுகள், ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் கூற்றுப்படி 1857 புரட்சியில் துணிச்சலானவர்னு பார்த்தா நம்ம ஜான்சி ராணி லட்சுமி பாய் அவர்னு என்ன சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்ததுலேயே மிகவும் இந்த 1887 புரட்சியிலே துணிச்சலானவர் யார்? ராணி லட்சுமி பாய். புரியுதா? ஒரு பெண் சிங்கமாக நின்று கர்ஜனை பண்ணி ஆங்கிலேயர்கள் முன்னாடி எதிர்த்து நின்றுருக்காங்கன்னா அது ஒரு போற்றுதலுக்குரிய விஷயம் தானே. கரெக்ட். அதனால தான் ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கலகம் நடக்குது. இது வந்து என்ன பண்ணி ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொன்ன மாதிரி கழகத்தை அடக்க யார் வர்றாருன்னா கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு. கவர்னர் வருவார் சொன்னேன்னா கானிங் பிரபு தான் இங்கே வந்திருக்காரு. கானிங் பிரபு என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தரையும் நியமிக்கிறார். ரைட். இந்த படைத்தளபதி இங்கே போ, நீ இங்கே போ, இங்கே போன அந்தபடி டெல்லிக்கு யார் அனுப்புகிறாருன்னா நிக்கல்சன். டெல்லிக்கு யார் அனுப்புகிறாரு? நிக்கல்சன்னா 1857 செப்டம்பர் 20 அனுப்புகிறாரு. அங்கே போய் அவர் டெல்லியை கைப்பற்றுறாரு. அப்புறம் 2ஆம் பகதூர் ஷாவை நாடு கடத்துகிறாங்க. 2ஆம் பகதூர் ஷா நாடு கடத்தி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, டெல்லி அவங்க கைப்பற்றுறாங்க. ஆனால் 2ஆம் பகதூர் ஷா 1862 நேச்சுரல் டெத்தில் தான் அவர் இறந்து போயிடுறாங்க. அதுவும் சொன்னல அவர் ஆல்ரெடி ஏஜ்டு பீப்புள். ஸோ அவங்க என்ன செஞ்சுறாங்க, இறந்துடுறாங்க. ஓகே. கான்பூருக்கு யாருன்னா சர் காலின் கேம்பல்ன்ற தளபதியை எங்கே அனுப்புகிறாங்கன்னா கான்பூரை கைப்பற்ற அனுப்புகிறாங்க. கான்பூரில் யாரை தோக்கடிக்கிறாங்கன்னா நானா சாஹிப்ன்றவரை தோக்கடிக்கிறாங்க. நானா சாஹிப் நேபாளத்துக்கு போயிடுறாரு. தாந்தியா தொபே வந்து மத்திய இந்தியாவுக்கு தப்பி செய்கிறாரு. மத்திய இந்தியா யார் ஆட்சி பண்ணுறது? ஜான்சி ஆட்சி பண்ணுறது. ஸோ ஓகேவா? ஜான்சி ஆட்சி பண்ணுறது. அங்கே போகிறாரு. ஆனால் அங்கே அவர் தூங்கும்போது கைது செய்யப்பட்டு அவரும் கொல்லப்படுறாரு. ராணி லட்சுமி பாயும் போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. புரியுதா? இதுதான் இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் கழகத்தை ஒன் பை ஒன்னாக என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி அந்த கழகத்தை அடக்குறாங்க. சரி, ரைட்டு. அதில் மீதி என்னது, கன்வர் சிங் மற்றும் கான் பகதூர் கான் 2 பேரும் போரில் இறந்து போயிடுறாங்க. அயோத்தியின் பேகம் ஹஸ்ரத் மஹால் இவங்களும் ஒரு தலை சிறந்த வீராங்கனை தான். ஓகேவா? பேகம் ஹஸ்ரத் மஹால் நேபாளத்தில் போய் மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி எல்லாத்தையும் கொல்றாங்க. மீதி இருக்கவங்க என்ன போய் மறைஞ்சு வாழ்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு வழியாக என்ன கானிங் பிரபு தலைமையில் கழகம் முழுசாக என்ன செய்து அடக்கப்பட்டது. 1859ஆம் ஆண்டு இறுதியில் வந்து பிரிட்டிஷ் அதிகாரம் மீண்டும் என்ன செஞ்சிருச்சு, தலை தூக்கி இந்தியா முழுவதும் வந்துருச்சு. சரியா? ரைட். கழகம் வந்து 1857 ஃபுல்லாக வாஷ் அவுட்டு, ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு கழகத்தை அடக்கிட்டாங்க. சரி, ரைட்டு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கழகத்தோட தோல்விக்கான காரணம் என்ன? கழகம் நல்லா தானே போயிருக்கு. எல்லாருமே ஒரு இதாக தானே இருந்திருந்தாங்க. புரட்சி நடக்குது, ஜான்சி ராணி இந்த பக்கம் இருக்காங்க, தாந்தியா தொபே எல்லாருமே இருந்திருக்காங்களே, அப்புறமும் ஏன் புரட்சி வெற்றி பெறலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட நவீன ஆயுதங்கள்லாம் அப்போ இல்லை, தொழில்நுட்பமும் நம்மக்கிட்ட இல்லை. ஆங்கிலேயர்கள்கிட்ட அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா?
ஆங்கில படைத்தளபதிகளுக்கு இணையானவர்களா யாருமே இல்லை. அதை அக்செப்ட் பண்ணிக்க ஒன்று தான். ஆனால் நம்மக்கிட்ட வீரம் வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் குறைஞ்சது கிடையாது. அந்த படைத்தளபதிகளுக்கு இணையாக தான் அவங்க வச்சுருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ், ஆயுதம், வெப்பன்ஸுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் என்ன தான் இருந்தோம், கம்மியாக தான் இருந்தோம். ராணி லட்சுமிபாய், நானா சாஹிப், தாந்தியா தொபே எல்லாம் தைரியமானவர்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த தளபதி என்ன செய்யலை, கிடைக்கல. சரியா? அதுவும் வந்து தோல்விக்கான ஒரு காரணம் தான். ராணி வந்து ராணிக்குரிய எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு துணைக்கு வந்து என்னது ஒரு சிறந்த படைத்தளபதியாக யாராவது நின்றுக்கணும். நானா சாஹிப்புக்காக இருக்கட்டும், தாந்தியா தொபையாக இருக்கட்டும், இல்லை இன்னும் நிறைய இடங்களில் கைப்பற்றினாங்களா அவங்களுக்குலாம். தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம பாளையக்காரர்களில் படிக்கும் போது வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க, அந்த பிளான் பண்ணிட்டு திண்டுக்கல்ல இருக்கப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி நம்மளோட கோட்டையை கைப்பற்றணுன்றதுல கண்ணும் கருத்துமா இருந்து எப்படி பிளான் போட்டாங்கன்னா, அதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, நம்மளோட படைத்தளபதிகளான மருது சகோதரர்கள் இருந்தாங்க. மருது சகோதரர்களை துணையின்றி என்ன செஞ்சிருக்க முடியாது, வேலுநாச்சியார் ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த அந்த மாதிரி தளபதிகள் வந்து வேணும். ஒரு ராஜாவோ ராணியோ யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சிறந்த தளபதி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஒரு போரில் ஜெயிக்க முடியும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிளாசி போர்லாம் படிக்கும் போது என்ன பண்ணியிருப்போம், மீர் ஜாஃபர் அவங்களோட படைத்தளபதி நிற்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, சிராஜ் உத்தௌலா கூட மீர் ஜாஃபர் நின்றுருக்க மாட்டார். அவர் ஒரு படைத்தளபதின்ற ஸ்தானத்துலேருந்து ஆங்கிலேயருக்கு விலை போன உடனே என்ன பண்ணியிருப்பார், போகாமல் இருந்திருப்பார். அதனால தானே சிராஜ் உத்தௌலா அந்த இடத்துல தோல்வியை செஞ்சிச்சிருப்பார். ஏன் இதை நான் இப்போ நான் சொல்கிறேன்னா, யோசித்து பாருங்களேன், இந்த கழகம்லாம் வராமல் ஒருவேளை ஆங்கிலேயர் ஜெயிக்காமல் இருந்திருந்தா நான் நேரம் ஆங்கிலேயர் ஆட்சியே நம்ம நாட்டில் வந்திருக்காதுல. 1857 பிளாசி போர், 1864 பக்சார் போர், இதெல்லாம் தான் காரணம் இந்த பெருங்கிளர்ச்சி நடக்கிறதுக்கு. சரிதா? அந்த இடத்துல மட்டும் அவங்க தோத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன நேரம் நம்ம நாட்டில் இருந்திருக்கலாம். ஆங்கிலேயர்கள் வந்து வெறும் என்ன பண்ணியிருப்பாங்க, வாணிபம் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஆட்டிடியூடில். ஆனால் அதெல்லாம் என்ன செய்யலை, நடக்கலை. சரி, ரைட், பேக் டு த பாயிண்ட். வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப், புரட்சியில் சொன்ன மணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியாவிலே நடந்தனால மீதி யாருமே அதில் கலந்துக்கல. ஒன்லி அந்த பீப்புள், அந்த சைடில் இருந்த மக்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. வங்காளத்தில் இருந்தோ, பம்பாயில் இருந்தோ, சென்னையில், மேற்கு பஞ்சாப் யாருமே இந்த சைடில் யாருமே கலந்துக்கல. கல்வி கற்ற இந்தியர்கள் கூட, நவீன கல்வி கற்றவர்கள் கூட புரட்சியை ஆதரிக்கலை. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்வி நுணுக்கங்கள் வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படுது. ஒரு நான் சொன்னேன் அந்த விதவை மறுமணம், பெண்களுக்கான கல்வி, நிறையா விஷயங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் செய்கிறது வந்து நம்ம படிச்சிருக்கனால அந்த இந்தியர்களுக்கு வந்து அது ஓகே அக்செப்டபுளாக இருந்தனால அவங்க வந்து இந்த புரட்சியை வந்து ஆதரிக்கலை. சரியா? ஆங்கிலேயர்கள் சிறந்த ஆயுதங்கள், சிறந்த தளபதிகள், சிறந்த ஒருங்கிணைப்பை கொண்டிருந்தனர். இது ஒரு முக்கியமான லைன். என்னன்னா அவங்கள்ட்ட எல்லாமே தி பெஸ்ட்டாக இருந்திருக்கு. பாருங்களேன், ஆயுதங்கள் த பெஸ்ட்டு, தளபதிகள் தி பெஸ்ட்டு, ஒருங்கிணைப்பு அதாவது கோஆர்டினேஷன் எல்லாமே கரெக்டு, குட்டு. ஸோ நம்மக்கிட்ட அந்த கம்யூனிகேஷன் அப்போ பண்ண முடியாது இல்லையா? நார்த்து இப்போனா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பு எல்லாமே எல்லாருக்கிட்டையும் எங்கே இருந்தாலும் காலிங் எல்லாமே என்ன கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ நார்த் இந்தியாவில் நடக்கிறது சவுத் இந்தியாவுக்கு தெரிய வர்றதுக்கே பல மாதங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கலாம், ஆயிருக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் நமக்கு அப்போ இல்லை. அதுவும் ஒரு மிகப்பெரிய தோல்விக்கான ஒரு காரணம் தான். நான் சொன்னேன் இல்லையா, என்ன சொல்ல, கானிங் பிரபு கவர்னர் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு படைத்தலைவர் ஆங்கிலேய அதிகாரி யார், படைத்தளபதி அனுப்பி கழகத்தை அடக்கியிருப்பாங்கன்னு. அதுதான் இந்த சார்ட். இந்த சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஎன்பிசியில் ஓகே மேக்ஸிமம் இதை கேட்பாங்க. இதை வந்து இந்த சார்ட் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம புக் பேக் இருக்கான்னு நான் பின்னாடி பார்க்கல. மேபி புக் பேக்லேயே இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்களேன், கழகம் எங்கெல்லாம் நடந்துச்சு இந்தியாவிலன்னு பார்க்குறோம். அப்போ அந்த கழகம் நடக்கும்போது அவங்க நம்ம இந்தியாவில் தலைவர்கள் யார் இருந்தா, இப்போ ஜான்சியில் யார் ஆட்சி பண்ணியிருப்பார், ராணி லட்சுமிபாய். குவாலியரில் தாந்தியா தொபே இருந்தார். நம்ம இப்போ தானே படிச்சுட்டு வந்தோம். டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷா இருந்தார். பேகம் ரஷித் மஹால் எங்கே இருந்தாங்கன்னா லக்னோவில் இருந்தாங்க. சரியா? கான்பூரில் நானா சாஹிப் படித்தோம்.
பரேலியில் கான் பகதூர் கான் இருந்தார், பீகாரில் கன்வர் சிங் இருந்தார். இந்த ஏரியாலலாம் கழகத்தை போய் அடக்கிய ஆங்கில அதிகாரி யாருன்னு பார்த்தோம்னா டெல்லிக்கு ஜான் நிக்கல்சன், லக்னோவுக்கு ஹென்ரி லாரன்ஸ், கான்பூருக்கு சர் காலின் கேம்பல், ஜான்சிக்கு குவாலியர் ரெண்டுக்கும் சேர்த்து ஜெனரல் ஹெக்ரோஸ். இவர் தான் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜான்சி ராணியை வந்து இவர் சிறந்த படை தளபதி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு இதை பார்த்துட்டு போய் தான் அங்கே உள்ள வரலாற்று ஆசிரியர் இவர் சொல்லலை, அங்கே உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போனா இவர் சொல்லியிருப்பார் இல்லையா, போரில் இப்படிலாம் ஒரு பெண் வந்து இவ்வளோ வீரமாக செயல்படுறாங்கன்னு. ஓகே, மேபி நாட் ஷுர், ஓகேவா, சொல்லியிருக்கலாம். ஓகே, பரேலியில் வந்து சர் காலின் கேம்பல், பீகாரில் வில்லியம் டெய்லர். ஸோ நம்மளோட கழகம் நடைபெற்ற இடம் உங்களுக்கு தெரியணும். அப்போ நம்மளோட தலைவர்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னு நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் பேஜ், இதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கழகத்தினால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, கழகம் ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தாச்சு. அதனால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, இந்த 1857 புரட்சி ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. எதுலன்னா நிர்வாக முறையும் அரசோட கொள்கையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க. நிர்வாக முறையெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க. என்ன நிர்வாக முறை மாறுச்சுன்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், விக்டோரியா மகாராணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனி இனிமேல் கம்பெனியிட இருந்து அவங்க வாங்கிட்டாங்க. இனிமேல் நீங்கள் யாரும் கம்பெனி நிர்வாகம் பண்ணாதீங்க, டைரெக்டாக நான் அரசுக்கு மாற்றிட்டேன், இனிமேல் அரசே நிர்வாகம் பண்ணும் இந்தியாவா அப்படின்னு சொல்லி அரசுக்கு மாற்றிட்டாங்க. தட் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க, நாட் அ கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனி வந்து லைசன்ஸ் கேன்சல், அவங்கெல்லாம் அங்கே போயிடணும், அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. அரசு தான் டைரெக்டாக என்ன பண்ண போது நம்மளை கண்காணிக்க போகிறாங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து கவர்னர் ஜென்ரல். இப்போ கூட பார்த்தோம்னா கவர்னர் ஜென்ரல் யார், கானிங் பிரபு பார்த்தோம். கவர்னர் ஜெனரல்ன்ற பேரை எடுத்துகிட்டு இனிமேல் வைசிராய்ன்னு அவங்கள அழைப்போம். யார், கவர்னர் ஜென்ரலாக என்ன பேரில் சொல்லி கூப்பிடுறாங்க, வைசிராயின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்தியாவோட இராணுவம் ஃபுல்லாகத்தே மாற்றிட்டாங்க. இந்தியாவில் எப்படி இருந்த இராணுவத்தை ஃபுல்லாக மாற்றுறாங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆங்கிலேய சிப்பாய்களை நிறையா பேரையும் இந்திய இராணுவத்தில் இந்திய சிப்பாய்கள் கொஞ்சம் பேரையும் மாற்றி விட்டுறாங்க. இந்திய சிப்பாய்கள் நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ வந்து இந்த 857 புரட்சிக்கு அப்புறம் இந்திய இராணுவத்தில் முற்றிலும் மாற்றி அமைச்சிட்டாங்க. சரியா, இது இந்த புரட்சியில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்திய மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியா ஒரே நாடு, அதில் எல்லாருமே முக்கிய பங்கு வகித்தோம் இல்லையா. எல்லா பக்கமும் புரட்சி நடந்துச்சா, நம்ம பாளையக்காரர்களில் தொடங்கி டெல்லியில் பகதூர் ஷா வரை எல்லா பக்கமும் எல்லாருமே எதுக்காக நம்ம ஃபைட் பண்ணோன்றோன்னா, நம்மளோட விடுதலை, நம்மனா தட் மீன்ஸ் இந்தியா, நம்மளோட நாடு. சரியா, இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டுக்காக. ஸோ இந்திய மக்கள் எல்லாரும் நம்ம ஒன்று அப்படின்ற ஒரு நல்ல ஒரு யூனிக்கான விஷயம் இங்கே நடந்திருக்கு. சரி, நவீன தேசிய இயக்கம்னா இனிமேல் வந்து ஒரு படிப்போம். தேசிய இயக்கங்கள்லாம் தோன்றதுக்கு இது வழிவகுத்துச்சு. எது, 1857 புரட்சி. சரி, ரைட். நம்ம ஃபைனலாக வந்தாச்சு. என்னதுன்னா கழகத்தோட விளைவுகள்லாம் பார்த்தாச்சு. இதில் அடுத்தடுத்து 20ஆம் நூற்றாண்டோட புரட்சிகள் நடக்கிறதுக்கு தொடக்கமாக அமைஞ்சது தான் இந்த 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி. ரைட்டா, விடி சாவர்கர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எழுதின நூலில், அவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா, முதல் இந்திய சுதந்திர போர்ன்ற நூலில் நம்மளோட இந்த 857 ஏற்பட்ட பெருங்கிளர்ச்சி இருக்கியா, அதை என்ன சொல்கிறாருன்னா திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் சொல்கிறாரு. இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் சொன்னால், விடி சாவர்கர். எந்த நூல்லன்னா முதல் இந்திய சுதந்திர போர்ன்ற நூலில் திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர்னு எதை சொல்கிறாருன்னா இந்த 1857 பெரும்புரட்சியை சொல்கிறாரு. ஸோ இந்த பெரும்புரட்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் ஸ்டார்ட் ஆச்சு, உடனே இந்த புரட்சி ஸ்டார்ட் ஆச்சா, இல்லை. எது நம்மளோட டல்ஹௌசி கொண்டு வந்த எல்லா திட்டங்களும், நில வருவாய் திட்டம் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. எல்லா புரட்சிகளும் சேர்ந்து ஒன் பை ஒன்னாக பண்ணுறதுக்கு கடைசியாக அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை யூஸ் பண்ண முடியாதுன்றதில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக கழகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது உடனே காரணம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் நம்மளை என்ன சொல்ல அடிமைப்படுத்தின ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக
மொத்தமாக சேர்ந்து இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி யூஸ் பண்ணால் கடைசியாக அதில் வந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இந்த பெரும்புரட்சி 1857. ஸோ படிங்க, நல்லா படிங்க, புரியும், கண்டிப்பாக புரியும். இதோட யூனிட் 4 என்ன செய்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோட புக் பேக்கு நான் நாளையோட கிளாஸில் சொல்கிறேன். புக் பேக் முடிச்சிட்டோம்னா ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளாஸ் நடக்குது, நம்ம படிக்கலாம் சேர்ந்து அப்படி சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ ஸோ மச்.